Welcome to Word for the World Mission Center Church, Erode, South India. We bring God's Word to transform people's lives and make them true disciples of Jesus Christ. We are delighted to have you with us. May the Lord bless you abundantly. If you're from Erode, we welcome you to join us in our Sunday worship. Word for the World Mission Center சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ள உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த வாரத்தில் கொரிந்தியர் சபை 1 கொரிந்தியரிலிருந்து நிறைய காரியங்கள் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்டு. இதிலேருந்து ஏகப்பட்ட பிரசங்கம் செய்யலாம். எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி அதில் இருக்கிற தீம், அதாவது அதனுடைய முக்கியமான சப்ஜெக்ட்ஸு அதை மட்டும்தான் நம்ம நான் சபையில் உங்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டு வருகிறேன். நிறைய காரியங்களை பார்த்தோம். சபையில் பிரிவினவாதங்கள் பார்த்தோம். அடுத்தது அந்த சபை நல்ல ஆவிக்குரிய வரங்களில் நிறைந்த ஒரு சபையாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்திருந்தார்கள். அடுத்தது பார்க்கும்போது தேவன் நீங்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாது, உங்களை குறித்து பெருமை பாராட்டாமல் ஆண்டவருடைய ஞானத்தையும் ஆண்டவர் கொடுக்குற பலனையும் பெருமை பாராட்டுறவங்களா நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாப்பாட்டு குறித்து ஒரு சில காரியங்கள் போன வாரத்தில் சொன்னேன். படைக்கப்பட்ட விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஆகாரங்களை புசிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு காரியம் அதுக்கு அவர் சொன்னார், உங்கள் விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி விக்கிரகத்தில் ஒன்றும் கிடையாது, ஆனால் உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுகிறது, தேவன் உங்கள் விசுவாசத்தில் என்ன சொல்கிறார், அதன் பிரகாரம் தான் முடிவு எடுக்கணும். நகை போடலாமா வேணாமா அப்படின்னாலும் அதுவும் அதே மாதிரி தான், சாப்பாடு மாதிரி தான் நகையும். ஆண்டவர் உங்களோடு பேசிட்டாரு, இது வேணாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் கழட்டிக்கலாம். இல்லை மற்றவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக கழட்டக்கூடாது. உங்களுக்கு எல்லாரும் மாதிரி இருக்கணும், நான் எல்லாரும் மாதிரியும் நான் என்னுடைய தோற்றத்தை நான் மாற்றி காட்டக்கூடாது, எல்லாரும் மாதிரி நான் இருக்கிற ஒரு தமிழ் பெண் எப்படி மாதிரி இருக்கிறாங்களோ அதே போல் நான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் பொண்ணாகவே இருங்க. கர்த்தர் உங்களை அப்பயும் உங்களை என்ன பண்ணுறாரு, அபிஷேகத்தில் நிரப்பிட்டு தான் இருக்கார். வட இந்தியாவில் பொட்டு வச்சுருக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகத்தில் நிரம்புகிறாங்க. பஞ்சாபில் சீக்கிய டர்பன் வச்சுருக்கிறவங்க பாஸ்டராக இருக்கிறாரு. பாஸ்டர் டர்பன் போட்டுட்டு தான் பிரசங்கம் பண்ணுறார். ஏன்னா அவங்க சீக்கிய கலாச்சாரத்தில் சீக்கிய மக்களை சந்திக்கணும்னு சொன்னால் அவர் போய் மறுபடியும் முடி வெட்டிட்டு இல்லை என்ன மாதிரி மொட்டையடிச்சுட்டு பிரசங்கம் பண்ணார்னா என்ன பண்ண முடியாது, அங்கே சாட்சியாக இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி சீக்காக இருந்தாரோ அதே போல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் பஞ்சாபில் அதே டர்பனோடையே என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, சீக்கிய மக்களை சந்திக்கிறார். அதனால் ஆண்டவர் நம்முடைய தோற்றத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்ய விரும்புவதில்லை. வெள்ளை புடவை கட்டினாலும் கரெக்டு தான், கலர் புடவை கட்டினாலும் கரெக்டு தான். ஸ்தோத்திரம். வெள்ளை புடவை நீங்கள் வெண்மையாக எல்லாருக்கும் காண்பிக்கணுன்னா காட்டுங்க, யாரும் வேணான்னு சொல்லலை. இல்லை பட்டு புடவையில் ஜொலிக்கணும்னு நினச்சாலும் ஜொலிச்சிட்டு வாங்க. ஆக மொத்தத்தில் நல்ல புடவைகளை உடுத்திட்டு வாங்க. இதுதான் கர்த்தர் சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்முடைய உள்ளத்தில் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். அதனால் அதில் ஒன்றும் இல்லை, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சபைக்கு வெளியே ஷூவை கழட்டிட்டு நாங்கள் எல்லோரும் வெறுங்காலில் தான் உள்ளே போகிறோம் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் ஷூ போட்டு போனீங்கன்னா மற்றவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கும். அதை தான் சொல்கிறாரு. எல்லோரும் ஒரு காரியத்தை கடைப்பிடிக்கிறாங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அதில் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அந்த காரியத்தை செய்யுங்க. அதே மாதிரி விபச்சாரம் என்பது சபையில் பெருகி போயிருந்தது. யாரும் விபச்சாரம் செய்கிறவர்களை, மனைவியை விட்டு பிரிந்திருக்கிறவங்கள கண்டிக்காமல் அவங்கள சபையில் வைத்து அப்படியே வச்சு ஓடிட்டு இருந்தாங்க. பவுல் அதை எதிர்த்தார்.
சொன்னார், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நல்லா இல்லைன்னு சொன்னால், உங்கள் குடும்பத்தில் சாட்சியாக இல்லைன்னு சொன்னால், ஆண்களுடைய சபையில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, சாட்சியாக இருக்கவே முடியாது. மனைவியை தள்ளி விட்டுட்டு ஊழியம் பண்ணுறவன், மனைவியை கொடுமைப்படுத்திட்டு ஊழியம் செய்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களுடைய ஊழியம்லாம் வளரவே வளராது. அங்கே பரிசுத்த ஆவியானவரும் கிடையாது, கர்த்தரும் கிடையாது. வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க நிறைய பேர். அது எல்லாமே ஆண்டவர் தள்ளி விடுகிறவராக இருக்கிறார். அதற்கு எதிர்த்து நிற்கிறார். முதலாவது நம்ம சாட்சியாக இருக்கணும், நம்முடைய குடும்பம் சாட்சியாக இருக்கணும். நம்ம கணவன் மனைவி நமக்குள்ளே ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால், நம்மளை பின்பற்றுகிற ஜனங்கள் அவங்களுக்குள்ளே எப்படி ஒழுக்கம் வரும்? நம்ம தான் ரோல் மாடல். நம்ம ரோல் மாடலே நல்லா இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எப்படி ஊழியம் நடக்கும்? அதை கேட்குறார் பவுல். அதனால் குடும்பத்தில் எல்லோரும் உறுதியாக இருங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியமாக இருங்க, விவாகத்தை கனப்படுத்துங்க, கணவன் மனைவி என்கிற உறவை கனப்படுத்துங்க அப்படிலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் பற்றி பேசுகிறார். பெண்கள் முக்காடிட்டு கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி கடைசியாக பார்த்தோம். அதில் ஒரு பிரச்சனை வந்தது, ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னால் ஆண் பெண் அவர்களை அடையாளப்படுத்துவதில் ஒரு சிக்கல். அதனால் ஆணுக்கு எது அழகு அப்படின்னு சொன்னால், ஒரு ஆண் நல்ல ஒரு ஆணுக்கு உண்டான ஹேர் ஸ்டைலை வச்சுருக்கிறதா அவனுக்கு அழகு. ஒரு பெண் எப்படி பெண்ணுக்கு உண்டான ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கிறதா பெண்ணுக்கு அழகு. நான் காலேஜ் படிக்கும்போது மஷ்ரூம் கட்டிங் அப்படிங்கிறது பயங்கர ஃபேமஸ் பாருங்கள். எனக்கு ஒரு ஆசை இந்த மஷ்ரூம் கட்டிங் அடிக்கலான்ட்டு. நானும் கடைக்கு போகும்போது என்னென்ன 12வதுலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், மஷ்ரூம் கட்டியே அடிச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ஆண்டவர் பார்த்தார், நீ மஷ்ரூமாக அடிக்கிற, உன் தலையே மஷ்ரூமாக மாத்திரம் போ அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, ஃபுல்லாக மஷ்ரூமாக மாற்றி விட்டார். இப்போ என்ன பண்ணுறதுக்கு இனிமேல் கட்டிங் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அது மாதிரி கர்த்தர் பார்த்தாருன்னு சொன்னால் நம்ம கட்டிங்கெல்லாம் என்ன பண்ணிடுவார். அப்போ பெண்கள் முடி வளர்த்துறது அவங்களுக்கு அதில் ஒரு க்ளோரி இருக்கிறது. பெண்களுடைய தனித்துவமே என்னன்னு சொன்னால் பெண்களுக்கு இருக்கிற அந்த முடி தான். அவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறார், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்களை போல தங்களுடைய முடிகளை என்ன பண்ணிக்கிறாங்க, மாற்றி அமைத்து கொண்டு பெண் யார் ஆண் யார் என்ற ஒரு பிரச்சனை எழும்புகிற மாதிரி அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் இருந்தது. அதை தான் பார்த்து சொல்கிறாரு, முக்காடிட்டு கொள்ளுங்கள். ஏன் முக்காடிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு க்ளோரி, அதாவது அந்த பெண்ணுக்கு உண்டான ஒரு அடையாளத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறார். இப்போ அதில் ஒன்றும் பரிசுத்தம் ஒன்றும் கிடையாது. முக்காடு போடுறவங்களாம் பரிசுத்தவான்கள், முக்காடு போடாதவங்களாம் பாவிகள் அப்படின்லாம் எடுத்துக்கூடாது. சும்மா ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஒரு ஆண்னா ஒரு ஆண் மாதிரி. இப்போ நிறைய பேர் ஆம்பளைங்க சட்டையா பொம்பளைங்க சட்டையான்னு தெரில. சூப்பர் மார்க்கெட்டில் நான் போய் ஒரு முறை ஒரு இடத்துல தேடிட்டு இருக்கிறேன். ஒருத்தன் சொல்கிறான், சார் அதெல்லாம் லேடிஸ் ட்ரெஸ் சார் அப்படிங்கண்ணா. ஏன்னா எல்லாம் பாக்கெட்லாம் வச்சு சட்டை மாதிரி இருக்குது. அப்போனா இப்போ எல்லாரும் அப்படி தான் போட்டுட்ருக்குறாங்க, உங்களுக்கு மேலே இருக்குது போங்க அப்படின்னா. அப்புறம் அங்கே போய் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது ஆம்பளைங்க ட்ரெஸ்ஸாக பொம்பளைங்க ட்ரெஸ்ஸானே தெரில. நம்மளை மாதிரியே பேண்ட்டு அவங்களுக்கும் வந்துருச்சு. அது எந்த பேண்ட்டு யாருக்குன்னு எப்படி தெரியும்? அது மாதிரி அதனால் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆணுக்கு எது அழகோ, எப்படி இருந்தால் ஒரு ஆணை அடையாளப்படுத்த முடியுமோ அப்படி இருக்கணும். இயேசுநாதனும் முடி வளர்த்திட்டு தான் இருந்தார். கடைசியில் இதை பார்த்து சொன்னால், அப்போ அவருடைய இடத்துல பிரச்சனை இல்லை. இங்கே சர்ச்சில் பிரச்சனை. ஏன் சர்ச்சில் பிரச்சனை நான் சொன்னேன், இந்த கிரேக்க கலாச்சாரத்தில் அப்போவே நிறைய ப்ராப்ளம்ஸ், இப்போ இருந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அப்போவே இருந்துச்சு. கிரேக்க கலாச்சாரத்தில் சேம் செக்ஸ் மேரேஜ், ஒருத்தருக்கு ஒருத்தர், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணு, இந்த மாதிரியான காரியம்லாம் அப்போவே இருந்தது. ஓரின சேர்க்கை அதெல்லாம் பயங்கரமாக எதிர்த்தார். சர்ச்சுக்குள்ளே அதெல்லாம் வரக்கூடாது. விசுவாசம், தேவனுடைய பரிசுத்தம் சபையில் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைக்கி நிறைய பெண்கள் ஆனால் மாறிட்டு வராங்க. அந்த ஹார்மோன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஹார்மோன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ஆம்பளைங்களுடைய உடம்பு மாதிரியே வந்துடுது. ஆனால் லேடிஸ் தான் கட்டிங் பண்ணிக்கிறாங்க, ஷேவிங் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் ஆண்கள் மாதிரியே இருக்கிறாங்க. பேசினா தான் வித்தியாசம் தெரியுது. ஐயோ என்னடா இது ஒரு மாதிரி வாய்ஸ் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி ஆண்கள் பெண்களாக மாறிக்கிறான். அவன் பாருங்க முடி வளர்த்திக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு பெரியார் நகர் போனீங்கன்னா நிறைய பேர் பார்க்கலாம், வித்தியாசமே தெரியாது. பேசும்போது தான் பேன்னு சவுண்ட் வருது, நல்லா வித்தியாசமாக சவுண்ட் வருது அப்படின்னு பார்த்தா நல்லா நீட்டாக புடவையெல்லாம் கட்டிட்டு முடியெல்லாம் வளர்த்திட்டு
நல்லா பர்ஃபெக்டாக பாருங்கள், மஞ்சள் சந்தனம் எல்லாம் போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இதெல்லாம் பிரச்சனையாக வருது. நாளைக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனையாக வருது. அதான் சொல்கிறாரு, பெண்களுக்கு எது அடையாளமோ அதை செய்யணும், ஆண்களுக்கு கர்த்தர் எது அடையாளமாக கொடுத்துருக்கிறாரோ அதை செய்யணும், மாற்றக்கூடாது. இது ஒரு பார்த்தோம். இன்றைக்கு வந்து ஆவிக்குரிய வரங்கள் அதை குறித்து 12ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்கள். நான் சொன்ன பிரகாரம் இந்த சபை வந்து ஒரு ஆவிக்குரிய சபை. ஆவிக்குரிய வரங்களுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாரும் ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருந்தவர்களாக இருந்தார்கள். இப்போ அதில் ஒரு பிரச்சனை, ஆவிக்குரிய வரங்கள் என்ன பாஸ்டர் பிரச்சனை அப்படின்னு சொன்னால், எல்லாரும் ஒரே வரத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அது ஒன்றே பிடிச்சிருக்குது. அது ஒன்றே வச்சுருந்தா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஓ நல்லா இருக்குது இந்த வரம். அப்போது இந்த வரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து ஆவியினுடைய வரங்களே யாருக்காக கொடுக்கப்படுகிறது, நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும் என்பதற்காக தான் கொடுக்கப்படுகிறது. அப்போது கர்த்தர் தான் கொடுக்கிறார் அந்த வரங்களை. எப்படி கொடுக்கிறார் வாசிங்க 8ஆம் வசனம். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வரங்களையும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியையும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இது எல்லாமே ஆவியினுடைய வரங்கள். எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு நீங்கள் டைம் இல்லை. ஆனால் என்னென்ன இருக்குது, நிறைய இருக்குது. ஆங்கிலத்தில் வேர்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அடுத்தது அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம் ஃபெய்த்து, அடுத்தது குணமாக்கும் ஹீலிங், அடுத்தது அற்புதங்கள் செய்யும் மிராக்குலஸ் சயின்ஸு, அடுத்து தீர்க்க தரிசனம் ப்ராஃபஸி, அடுத்தது வந்து பகுத்தறிலும் ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் பற்பல பாஷைகளை பேசுகிறது. இவைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒருத்தருக்கு நிறையவும் கொடுப்பாரு, ஒருத்தருக்கு கம்மியாகவும் கொடுப்பாரு. அது ஆண்டவர் தீர்மானிக்கிறது. ஒரு சிலருக்கு 3-4 வாரம் கூட இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு ஒரே ஒரு அந்நிய பாஷை பேசுகிற வரம் மட்டும் இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம் இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு வந்து யாருக்காவது ஜெபம் பண்ணும்போது சுகமாக்குற வரத்தையும் கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். இதெல்லாம் எப்படி பாஸ்டர் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா தெரியும். அதுதான் சொல்கிறது, போய் யாருக்காவது ஜெபம் பண்ணுங்க, யாரையாவது சந்திங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு செய்வார். இதுதான் ஆவியின் வரங்கள். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் ஏதாவது வரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படும் போது கொடுக்குறார். ஒரு கேள்வி எழுமலாம், எனக்கு வந்து எல்லா வரத்தையும் கொடுத்துருப்பாரா அப்படின்னு சொன்னால் தெரில, ஆண்டவருக்கு தான் தெரியும் எல்லா வரமும் உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு. அப்போது ஏதாவது ஒரு வரமாவது நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார், உங்களுக்கு கொடுத்துருப்பார்.
உங்களுக்கு எது அவசியமானது, உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தகுதியானது, எது உங்களுக்கு தேவை, எது ரொம்பவும் முக்கியமாக உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் ஆண்டவரோடு உங்களை இன்னும் அதிகமாக இணைக்கிற அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு அவசியமான ஒன்றை கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். எல்லாத்தையும் கொடுக்குறவர் ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான். நிறைய பேர் பாருங்கள், தீர்க்க தரிசனம் சொன்னால் அதை வியாய்க்கானம் பண்ணுறது கூட ஒரு வரமாக என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. நிறைய சபையில் நேரத்தில் பார்க்கும்போது யாராவது ஒருவர் திடீர்னு அந்நிய பாஷையில் நிரம்பி அவங்க அந்நிய பாஷையில் பேசுவாங்க. இதே கொரிந்து புஸ்தகத்தில் தான் பவுல் சொல்லியிருக்காரு, அந்நிய பாஷைக்கு என்ன பண்ணுமா, வியாய்க்கானங்களை கொடுக்க வேண்டும். ஏன்னா அந்நிய பாஷை புரியாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாராவது அந்நிய பாஷையில் நிரம்பி பேசும்போது இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் இந்த ஜெபம் பண்ணும்போது எனக்கு அந்த காரியத்தை உணர்த்தி கொண்டிருந்தார். அதுக்கு 2-3 கன்ஃபர்மேஷன் அதே சர்ச்சில் இருந்து ஒன்று பாஸ்டர்கிட்ட பேசியிருப்பார், வேறு யாராவது விசுவாசிட்டு பேசியிருப்பார், வேறு யார்கிட்ட பேசியிருப்பார். அப்போ எல்லாரும் சேர்ந்து அதை என்ன பண்ணுவாங்க, உறுதிப்படுத்துவாங்க. ஆமாங்க, ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் இதை குறித்து தான் எங்ககிட்டையும் பேசிகிட்டு இருந்தார், இதை குறித்து தான் பேசினார், இதை குறித்து தான் பேசினார். அப்போ எல்லாரும் ஒரு மனதாக ஏக சிந்தையோடு தேவன் அந்த சபைக்கு சொல்லுகிற காரியத்தை என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்வாங்க. தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும்போது வெறும் தீர்க்க தரிசனம் மட்டும் கிடையாது, ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அது தீர்க்க தரிசனம் ஆண்டவற்றிருந்து தான் வருதா, இல்லை வேற யாராவது சும்மா இதையும் தீர்க்க தரிசனங்கிற பேரில் பேசிகிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற பகுத்தறிகிற வரத்தை கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரா, பரிசுத்த ஆவியில் நிரம்பும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்து என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியிலே அறிவை உணர்த்தும் வசனமும். இந்த மாதிரி வரமெல்லாம் இப்போ பாருங்கள், யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. டீச்சிங் மினிஸ்ட்ரி ஒரு நல்ல மினிஸ்ட்ரி. வேத வசனத்தை எடுத்து நிறைய பேருக்கு போதிக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் மற்ற எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. எதுக்கெல்லாம் டைம் இருக்குது, பாட்டு கச்சேரி, டான்ஸ் கச்சேரி எல்லாத்துக்கும் போவாங்க. ஆனால் வசனத்தை கேட்குறதுக்கு மட்டும் என்ன இருக்காது, டைம் இருக்காது. இன்றைக்கி யூடியூப்பில் போய் நல்ல நல்ல பிரசங்கள்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்கன்னு பாருங்கள், கம்மியாக தான் பார்த்துருப்பாங்க. என் பிரசங்கத்தையே கம்மியாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாட்டை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு பாருங்கள், நிறைய பேர் பாட்டு பார்ப்பாங்க, அதெல்லாம் மில்லியன் கணக்கில் போகும். ஆனால் நல்ல செய்திகளை என்ன பண்ணுறதில்ல, யாரும் என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதில்ல. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு டேப் ரிகார்டு ரேக் இருக்கும். அந்த டேப் ரிகார்டு சின்ன டேப் ரிகார்டு, கேசட்டு. எத்தனை பேர் கேசட் தெரியும்? கேசட் தெரியுமா? பிளாஸ்டிக்கில் இருக்கும், இப்படி ரவுண்டாக இருக்கும், பேனா விட்டுலாம் சுற்றலாம் பாருங்கள். அந்த கேசட் ரீல் டேப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அரிசியை அடுக்கி வச்சுருப்பார். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பிரசங்கம் தான். தினகரனுடைய பிரசங்கம் இருக்கும், அகஸ்டின் ஜபகுமாருடைய பிரசங்கம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் யார், கிளிஃபோர்டு குமார்னு ஒருத்தர் போகிற பாட்டு போடுவார், பிரசங்கம் பண்ணுவார், அவரு பிரசங்கம் இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார், ஜஸ்டின் பிரபாகர், அவருடைய பிரசங்கம் இருக்கும். இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாட்டை விட ஜனங்கள் அதிகமாக கேட்டது என்ன, பிரசங்கத்தை அதிகமாக கேட்டாங்க. இன்றைக்கி பிரசங்கம் எவனும் கேட்குறதில்ல, வெறும் பாட்டு தான். அப்போ பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறது ஒரு வரம். டீச்சிங் என்பது தேவன் கொடுக்குற ஒரு வரம். ஒரு சில ஆசிரியர்கள் புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள், புஸ்தகத்துக்கு மேலே புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. எத்தனை பேர் வாங்கி படிக்கிறோம்? இன்றைக்கி அந்த புக்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி எத்தனை புக் ஸ்டோர் மூடிட்டாங்க தெரியுமா? ஏன்னா அதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. செல்ஃபோன் வந்த பிறகு எல்லோரும் என்ன பண்ணிட்டோம், இதுலேயே உக்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப்லேயே உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டோம், புஸ்தகத்தெல்லாம் யாரும் என்ன பண்ணுறதில்ல, நல்ல புஸ்தகம்லாம் வாங்கி படிக்கிறதில்ல. விளக்க உரைகள் எத்தனை, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புஸ்தகங்களுக்கு எத்தனை விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க, அதெல்லாம் தூங்கிட்டு கிடக்குது, யாரும் வாங்கிறதில்ல. கேசட்டுக்காரன் பரிதாபமாக சொல்கிறான், எல்லா பிஸ்னஸும் நஷ்டமாயிடுச்சுங்க, யாரும் கடைக்கே வரதில்லை, புஸ்தகம்லாம் யாருங்க அந்த காலத்தில் வாங்குறா. ஏதோ 100ல் 10 பேர் படிக்கிறான், மீதி 90 பேர் வாட்ஸ்அப்பில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம், வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்போது
தேவன் என்ன பண்றாரு? போதிக்கிற வரங்களை விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு டீச்சிங். நீங்கள் தேவனுடைய வசனத்தை அறிந்து சத்தியத்தை அறிந்து மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்வது கூட மிகப்பெரிய ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. இப்போ அதே போல வாசிக்கும்போது இருங்க, இதில் எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியாது, ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிப்போம். 28க்கு போயிடுவோம். அதே அதிகாரத்தில் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இப்போ பாருங்க, மறுபடியும் இதில் ஒரு காரியத்தை சொல்றார். என்னைக்குமே பாருங்க, சபைக்குள்ளேயும் ஊழியம் செய்கிற விதமானது வேறுபடுகிறது. ஒரு சிலரை அப்போஸ்தலராக அழைத்திருக்கிறார், ஒரு சிலரை தீர்க்கதரிசிகளாக அழைத்திருக்கிறார், ஒரு சிலரை போதகராக அழைத்திருக்கிறார், ஒரு சிலரை அற்புதங்கள் செய்வதற்காக ஹீலிங் மினிஸ்ட்ரிக்காக அழைத்திருக்கிறார், குணமாக்கும் வரங்களையும் ஆளுகைகளையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ ஒரு சில ஆளுங்க வெளியே போய் பிரசங்கம் பண்ணல, போய் யாரையும் சுகமாக்கலை, அந்த மாதிரி வரங்களாம் எனக்கு எதுவுமே இல்லை பாஸ்டர், அதெல்லாம் கிரி செய்யவே மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் நடக்குதுன்னா எத்தனை பேர் வராங்க, அவங்களுக்கு உண்டான சேரு, அவங்களுக்கு உண்டான தண்ணி வசதி, அது போக அவங்களுக்கு உண்டான ஸ்நாக்ஸு, அப்புறம் ஊழியத்துக்கு வரவங்களுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அதுக்கு உண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குதா, பாஸ்டர் வராரா, பாஸ்டருக்கு தண்ணி பாட்டில் இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதா, அப்புறம் கூட யாராவது கெஸ்ட்டு வராங்களா, அவங்களுக்கு உண்டானதெல்லாம் ப்ராப்பராக இருக்குதா, எல்லாத்தையும் சரி பண்ணி கரெக்டாக மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லா விதமான காரியத்தையும் செய்து அவங்கள பத்திரமா அனுப்புகிறோமா, சக்ஸஸ் பண்ணுறோமா, இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுவும் ஒரு ஊழியமாக வேத புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இது பெரிய ஊழியங்க. இது மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஊழியம் தெரியுமா? இதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இதையும் சபைகளுக்குள்ள ஆளுகை செய்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஏற்படுத்துகிறார். ஒரு 10,000 பேர் 5,000 பேர் கூடுற மீட்டிங் நடத்துறது சாதாரணமான இல்லை. அதுக்காக உழைக்கணும். ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறோன்னா சாதாரணமானதில்லை. அதுக்காக என்ன பண்ணோம்? உழைக்கணும். நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்போம். அந்த டீம் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் ஊழியத்துக்குலாம் கூப்பிட்றாங்களோ அப்போல்லாம் காலேஜ் டேஸ்லேயே நாங்கள் ஊழியத்துக்கு போவோம். வீக்கெண்டு மினிஸ்ட்ரி, சாட்டர்டே சண்டேஸு. அதில் நிறைய சபைகளெல்லாம் போய் நிறைய போதகர்களுக்கு உதவியாக ஊழியம் செய்திருக்கிறோம். இப்போ அதில் பார்க்கும்போது நாங்களே சொந்தமாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருப்போம், மைக் வச்சுருப்போம், ஸ்பீக்கர்ஸ் வச்சுருப்போம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் எங்கேயாவது போனால் அந்த பாஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 பேர் அவனுக்கு வாசிக்கவும் தெரியாது, அவனுக்கு பாடவும் தெரியாது, பிரசங்கம் பண்ணவும் தெரியாது, ஜெபம் பண்ணவும் தெரியாது. ஆனால் ஒரு 2-3 பேரை டீமில் வச்சுருப்போம். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் பாக்ஸெல்லாம் சூப்பராக தூக்குவாங்க. சூப்பராக OHB ப்ரொஜெக்டர் என்ன பண்ணுவாங்க? அற்புதமாக போடுவாங்க. எப்படி போகலாம், எந்த பஸ்ஸு பிடிக்கலாம், டிக்கெட் எப்போ போடுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறதுன்னு கோஆர்டினேட் பண்ணுறது, எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக பண்ணுவானுங்க. எங்களுக்கு அதை பற்றிய கவலையே இல்லை. நாங்கள் ஜெபம் பண்ணோமா, பாட்டு பாடினோமா, போய் செய்தி கொடுத்தோமா, அதுதான் முக்கியமான கான்சன்ட்ரேஷனாக இருக்குமே தவிர ஸ்பீக்கர் பாக்ஸ் எப்படி தூக்கிட்டு போகிறது, எப்படி டிக்கெட் போகிறது, பஸ்ஸில் போகிறதா, ட்ரெயினில் போகிறதா, டாக்ஸி புக் பண்ணி போகிறதா, அப்புறம் எங்கே தங்குறது, என்ன பார்க்குறது, அதெல்லாம் எல்லா வேலையும் என்ன பண்ணிடுவானுங்க, அந்த 2 பேர் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுடுவாங்க. இது பேர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன். இது ஒரு கிஃப்டாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நிறைய ஆளுகளுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். ஆனால் நம்ம ஆட்கள் பாருங்கள், எல்லாரும் தீர்க்கதரிசியாகவே இருக்கணும்,
ஏன்னா ஒருத்தன் தீர்க்கதரிசியாகி ஃபேமஸ் ஆன மாதிரி நானும் என்ன பண்ணோம். இப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எந்த வரமே கொடுக்கல, என்கிட்ட அவர் என்ன பண்ணல, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமே என்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் அவங்கள மாதிரி அந்நிய பாஷை பேசலைன்னா என்கிட்ட பரிசுத்த ஆவியானுடைய கிரியையே இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலே இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை சுகம் அளிக்கிற வரம், அவங்கள மாதிரி ஜெபம் பண்ணி சுகம் அளிக்கிற வரம் இல்லைன்னா நான் தேவனால் பயன்படுத்த முடியாது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இல்லை, அவருடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, அவருடைய நிரப்புதல் என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் பாருங்க, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வரத்தை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் பயன்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் ஒவ்வொருவரும் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அல்லையிலே சொல்லுங்க. ஒரு சிலருக்கு நேச்சுரலாகவே பாட வரும், அதுக்காக எல்லாரும் அது யார், பி சுசீலா மாதிரி, அப்புறம் அவங்க யார், நல்லா ஏமா ஜான் மாதிரி, அப்புறம் நம்ம ஜாலி ஆபிரகாம் மாதிரி. நான் பாடினா ஜாலி ஆபிரகாம் மாதிரியா இருக்குது, எப்படி இருக்குது? அப்படிலாம் பாட முடியுமா? முடியாது. இயற்கையாக ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு, அது ஒரு கிஃப்ட்டு. உங்களுக்கு பாட்டு வரலைன்னா அதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலையை பார்க்கணும். சும்மா உக்காந்துக்கிட்டு வராத பாட்டை பாடுறேன்ட்டு முக்கிக்கிட்டு ஆடு மாதிரி கழுத மாதிரிலாம் கத்திட்டு கிடந்தா அது பாட்டு கேட்குறவன் என்ன நினைப்பான், வேண்டாம் அந்த பாட்டை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்துருவான். சரி, பாட்டு வரலையா, ஜபம் பண்ணு, கத்தி என்ன பண்ணு, அதுக்கு மோகன்சீல் ஆசிரஸ் மாதிரி நான் ஜபம் பண்ணுன்னு நினச்சா அவருக்கு ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்துருக்காரு. எங்கேயா மோகன்சீல் ஆசிரஸ் பாட்டு பாடிக்கிறாரா? ஒரு லைன் பாடுவார், அதுக்கப்புறம் கொடுத்துருவார், நீங்களே பாடுங்கன்ட்டு. அவர் மாதிரி பாட முடியாது. ஆனால் அவர் மாதிரி யாரும் ஜபம் பண்ண முடியாது. அவர் ஜபம் பண்ண ஆரம்பித்தார்னா குறைஞ்சது 2 மணி நேரம் அசால்ட்டாக போகும். எப்படி வார்த்தை வரும்னு தெரியாது, எங்கிருந்து அபிஷேகம் வரும் தெரியாது. ஆனால் அந்தளவு நல்லா ஜபம் பண்ணுறாரு. எது வருதோ அதை தேவன் கொடுத்துருக்கிற வரமாக எடுத்து என்ன பண்ணணும், அதில் கிரியை செய்யணும். 2மே வரலையா சேர் போடணும், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு சர்ச்சை துடைக்கணும், கூட்டணும். அதில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது தெரியுமா? புதுசாக வரவங்கள வரவேற்கணும், இதெல்லாம் செய்யணும். பாஸ்டர் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், சர்ச்சில் புல் வெட்டுற வேலையிலிருந்து முள் வெட்டுற வேலையிலிருந்து என்ன வேணாலும் செய்யலாம் ஆண்டவருக்காக. எல்லாமே ஆசீர்வாதம் தான், எல்லாமே ஆசீர்வாதம் தான். எல்லாவற்றிலும் தேவன் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்து ஏதாவது ஒரு வகையில் தேவனுடைய ராஜ்யத்தில் பயன்படுகிற பாத்திரமாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மாற்றுக்கிறார். ஒரு சில சபையில் பார்த்தீங்கன்னா 2 அம்மாமார்கள் நல்லா சமையல் செய்கிறவங்க இருப்பாங்க. காலையில் ஒரு சாப்பாடு, மதியானம் ஒரு சாப்பாடு, என்ன மீட்டிங் நடந்தாலும் இருக்கிறத கலரி போட்டு ஒரு சாப்பாடை ஆக்கி என்ன பண்ணுறாங்க. தேவன் கொடுத்துருக்கிற அழைப்பு அது, அந்த காரியத்தை வேறு யாரும் செய்ய முடியாது. நீங்கள் பாட்டு பாடுற ஆளை கூட்டிகிட்டு போய் எனக்கு ரவை கலருன்னு சொன்னீங்கன்னா ரவை எப்படி வரும், களி மாதிரி வரும். ரவை செய்ய தெரிஞ்சவங்களுக்கு தான் ரவையை ஒழுங்காக கலர தெரியும். அதனால் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். 29, 30, 31 வாசிங்க. எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானங்கள் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுகள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும். அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது, எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. இன்றைக்கி எல்லாரும் அப்போஸ்தலர்னு போட்டுக்கிறான், அவன் எவனுமே அப்போஸ்தலர் கிடையாது. அப்போஸ்தலர் ஊழியத்தை ஒருத்தவங்க கூட செய்ய முடியாது. முதல்ல அப்போஸ்தலர் ஊழியம்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா பவுல் எங்கே இருந்தார், வெளியே இருக்கிறத விட உள்ளதான் அதிகமாக கடந்தார். உள்ளே இருந்தால் எல்லா லெட்டரும் எழுதினார். இன்றைக்கி இவன் பாரு ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போக மாட்டான், ஆனால் பேர் என்னது, அப்போஸ்தலர்.
நான் கேட்கலான்ட்டு இருக்கிறேன். முதல்ல நானே எழுத போகிறேன். பிஜேபிக்காரனுக்கும் ஆர்எஸ்எஸ்காரனுக்கும் யாரெல்லாம் அப்போஸ்தலர்னு போட்டிருக்காங்கன்னா முதல்ல அவனை பிடிச்சிட்டு போய் கொண்டு போய் நிப்பாட்டு. ஏன் பிரசங்கம் பண்ணுறான்னு கேளு. ஓடி போகிறான்னா அவன் அப்போஸ்தலருக்கே தகுதி இல்லாதவன். நின்று டிஃபெண்ட் பண்ண ஊழியத்தை, அவன் செய்கிற ஊழியத்தை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ கோர்ட்லேயோ போய் நின்று என்ன பண்ணணும், நான் ஆண்டவருக்காக இப்படி தான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணணும். அவன் தான் அப்போஸ்தலர். அடுத்து சர்ச்சு இல்லாதவெல்லாம் பாஸ்டர். சும்மா வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு பேர் என்னது, பாஸ்டர். நானும் பாஸ்டருங்க, பேருக்கு பாஸ்டர். என்ன படிச்சிருக்கிறான் முதல்ல. அடுத்தது பாஸ்டர்னு சொல்கிறவங்களாம் பைபிள் காலேஜ் அனுப்பணும். பைபிள் காலேஜ் போகாமல் எவனா பாஸ்டர்னு போட்டால் கேள்வி கேட்கணும். நீ போய் படிச்சியா, பாஸ்டருக்கு படிச்சியா, பட்டம் வாங்கினியா? அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நீ எதுக்கு பாஸ்டர்னு போட்டுக்கிற? அதுக்கு ஒரு டிகிரி இருக்குது, சும்மா பாஸ்டர் கிடையாது. ஏதாவது ஒரு காலேஜில் போய் போதற்கு உண்டான படிப்பை படித்து அதற்கு உண்டான அபிஷேகத்தை வாங்கியிருக்கணும். அப்போ தான் அவன் போதகர். அடுத்தது எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? நல்ல ஒரு கேள்வி இல்லை. உண்மையாகவே ஒரு சில விசுவாசிகள் வந்து எவ்வளோ பிரயாசப்பட்டு பாஸ்டர் என்னால் அந்நிய பாஷையில் பேசவே முடியல, என்னன்னே தெரியல. ஆனால் பாருங்கள், ஆவியானவர்களுடைய நடத்துதல், ஆவியானுடைய நிரப்புதல், அது எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் உணர்றாங்க. ஆண்டவரை உண்மையாகவே நேசிக்கிறாங்க. என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா? முதல்ல அந்த பெந்தகோஸ்தே சபைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்நிய பாஷையில் யாரெல்லாம் பேசலையோ அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் டூப்ளிகேட் அந்நிய பாஷையை பேச ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது பேசினா தான் நம்மளை விடுவாங்க, இல்லைன்னா நம்மளை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வரதெல்லாம் அந்நிய பாஷைன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்ம ஆட்கள் பேசுறதுல பாதி டூப்ளிகேட் இருக்கு, பாதி தான் ஒரிஜினல். லைனுக்கு லைனாக அந்நிய பாஷை பேசிகிட்டு இருந்தானா அவன் டூப்ளிகேட்டு. சும்மா நினச்ச நேரம்லாம் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருந்தானா அவன் டூப்ளிகேட்டு. அப்படிலாம் கிரியை செய்யாது பரிசுத்த ஆவி. போய் ரேஷன் கடையில் நின்றுக்கிட்டு கப்ப லப்பன்னானா மண்டையிலே சாத்தணும் நாள். அங்கே அதுக்கு எதுக்கு அங்கேனா அந்நிய பாஷை பேசணும்னு அவசியம் தான் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. எதுக்கு பேசணும், எந்த நேரத்தில் பேசணும், யாருக்காக பேசணும் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் பவுல் நிறைய காரியங்களும் சொல்லியிருக்கிறார். போய் படிங்க, இந்த கொரிந்து புஸ்தகத்தை வாசிங்க. சர்ச்சுக்கே சபைக்கே ஒரு ஒழுங்கு இருக்குது. சபையிலே அந்நிய பாஷையை பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்நிய பாஷை புரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அந்நிய பாஷை புரியாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. புரியாதவங்க பார்த்துட்டு என்னடா லபன்னு வந்ததுலேருந்து இவங்க இதையே பேசிகிட்டு இருக்கிறாங்க, வேறு ஒன்றையுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லாத அளவுக்கு அவங்க வந்து அந்த சபையை அந்நிய பாஷையினால் என்ன பண்ணக்கூடாது, வெறுத்து போகக்கூடாது. புதுசாக வந்தவங்களும் அந்த சபையில் இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசுங்க, ஆனால் அவங்களுக்கு புரிகிற காரியத்தை என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு விலக்கி காண்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் சும்மா உக்காந்துக்கிட்டு நடக்கும்போதெல்லாம் அந்நிய பாஷை, உட்காரும் போதெல்லாம் அந்நிய பாஷை. டாய்லெட்டில் உட்காந்துட்டு ஒரு சில ஆளுங்க அப்படி தான் சோத்திரான்ட்டு அம்மா அங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாரா, வேற எங்கேயும் இறங்க மாட்டாரா, இப்படியெல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்க லபன்ட்டு. அதனால் எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் என்ன சொல்கிறான், என்னையா இது பார்க்குறதுக்கே இப்படியெல்லாம் நடக்குமா எங்கேயாவது அப்படிங்கிற மாதிரி. அப்போது நிறைய பேர் வந்து டிரான்ஸ்லேஷன் வேறு பேசுகிற இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாருக்கெல்லாம் இருக்கிறாங்க. எப்படின்னு ஒரு சில ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சில மீட்டிங்கில், இந்த பரிசுத்த ஆவி மீட்டிங்கில் வந்து வாயை இப்படி திறந்துட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி இப்படி நாக்கை இப்படின்னு பண்ணுங்க, வாயை இப்படி மூடுங்க, அப்படியே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பிடுவார், உடனே அந்நிய பாஷை பேசிடலாங்கிறான். இது எல்லாமே ஃபேக்கு, இதெல்லாம் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட். அப்போ ஒரு சில விசுவாசிகள் எவ்வளோ பிரயாசப்பட்டு கடைசி வரைக்கும் அவங்களால பேசவே முடியல. எந்த குறையும் அவங்கக்கிட்ட இல்லை. இது வந்து ஒரு வரம், அவ்வளோதான், ஜஸ்ட் அ கிஃப்ட்டு. இது இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருக்கிறாரு, இல்லைனாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருக்கிறாரு. அதனால் உங்ககிட்ட ஏதாவது குறைவு இருக்குது, உங்ககிட்ட ஏதாவது கேட்குறவங்களும் கொடுக்குறாரு. ஒரு சிலருக்கு ஒரு சில காரணத்தினால
இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலில் இந்த அந்நிய பாஷை என்பது அவங்களால பேச முடியல. ஏன்னு தெரியல. இது ஆண்டவர் தான் பதில் சொல்லுவாங்க. அதுக்கு தான் கிஃப்ட்டுன்னு சொல்லியாச்சு. கிஃப்ட்டுன்னு சொன்னால் அது ஆண்டவரிடத்துலேருந்து கிடைக்கிற ஒரு பரிசு. அப்போ கிடைக்கலன்னா அதில் எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் பரலோகம் போவீங்க, ஆண்டவர் உங்களை ரட்சித்து இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறாரு. ஒருவேளை உங்களுக்கு ஜபத்திலேயோ இல்லை நான் சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ இல்லை வேறு மக்களை உபசரிக்கிறதுலையோ வேறு தீர்க்க தரிசனத்துலேயோ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வரத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருப்பார். யாருக்கு கொடுக்காமலாம் இல்லை. அல்லேலூயா. ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பார். கொடுக்கறத பயன்படுத்துங்க. இல்லாததுக்கு பின்னாடி போய் ஏன் அங்கேயும் இங்கேயும் அலையிறீங்க? இந்த மாதிரி டூப்ளிகேட்டோட ஆட்கள்கிட்டெல்லாம் போய் ஒரு நாள் நிச்சயமாக அவர் கொடுக்கணும்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா. கொடுக்குற நேரத்தில் கொடுப்பார். அதுக்காக போய் அங்கேயும் இங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், வாயை அப்படி திறக்கணும், இப்படி பேசணும், இது எல்லாமே மனுஷன் சொல்லி கொடுக்குறது எல்லாமே அது தேவன் கொடுக்குற பரிசே கிடையாது. யாரும் டீச் பண்ணவே முடியாது. கிஃப்ட்டுன்னு சொன்னால் கர்த்தராக கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ நான் போய் அப்படி இப்படி செஞ்சு வாங்கிறதுக்கு பேர் கிஃப்ட்டு கிடையாது. திடீர்னு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு இந்தாங்க பாஸ்டர் வச்சுக்கோங்க, இந்தாங்க உங்களுக்கு கிஃப்ட்டு தரோம், நாங்கள் உங்களுக்கு நாங்கள் பரிசாக கொடுக்குறேன் வச்சுக்கோங்க, அதுதான் கிஃப்ட்டு. போய் சொல்லி இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் கிஃப்ட்டு கிடையாது. அது நீங்களாக வாங்கிக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் நிறைவில் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அது என்ன வேணா இருக்கலாம். அப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த எல்லா வரங்களும் இருக்குது. எல்லா வரங்களும் சபையில் கிரியை செய்து மக்கள் எல்லாரும் வரங்களிலே கிரியைகளிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொன்னால் இது எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. அது என்னன்னு சொன்னால் அன்பு. அல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பை பற்றி பேசுகிறார். அப்போது ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியின் அடையாளங்களில் கிரியை செய்கிற ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அடையாளமாய் என்ன இருக்கணும்னு சொன்னால் அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கல போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தையும் உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதான சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. 3 வாசிங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு என்று சொல்லும்போது அகாப்பே இதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேக்க வார்த்தை அகாப்பே. அகாப்பே என்றால் செல்ஃப்லெஸ் லவ். ஆண்டவர் எப்படி சிலுவையிலே நமக்காக மரித்தாரோ அங்கே அன்பு வெளிப்படுத்தினார் பாருங்க, அதே அகாப்பே. அந்த அகாப்பேவை தான் இங்கே பற்றி பேசுகிறார். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு அது வேற. இது செல்ஃப்லெஸ் சாக்ரிஃபிஷியல் லவ் அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எப்படி தன்னைத்தானே வெறுத்து மற்றவர்களை நேசித்தாரோ அதே போல் உங்களை நீங்கள் வெறுத்து மற்றவர்களை நேசிக்கிற அன்பு உங்களுக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ பார்க்கும்போது ஆவியின் வரங்களில் கிரியை செய்யலாம். அநேக வரங்களை பெற்றோர்களாக இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமான ஒன்றை ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால் நிறைய பேர் ஆவிக்குரிய வரங்களை பெற்ற பிறகு இந்த அன்பு இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு உண்டானதை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்டானதை தேடிக்கிட்டு மேட்டி மேலே வாழ்ந்துக்கிட்டு அதை தங்களுடைய காரியத்துக்காக பயன்படுத்தி கொண்டு தேவன் செய்ய நினைக்கிற காரியத்தை செய்யாமல் இருக்கிறார்கள்.
அன்பு எதற்காக தேவைப்படுகிறது? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும்னா ஆவியின் வரத்தின் மூலமாக அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியாது. நீங்கள் எத்தனை முறை போனால் போய் ஜெபம் பண்ணலாம், எத்தனை முறை வேணாலும் அவனை சுகமாக்கலாம், எத்தனை முறை வேணால் அவனை தலையில் கையை வச்சு அவனுக்கு தீர்க்க தரிசனம் இறங்கணும், அந்நிய பாஷை இறங்கணும்னு சொல்லி எவ்வளோ வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் அவன் முழுசும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபைக்கு சாட்சியாக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சாட்சியாக அவனுடைய உள்ளம் எப்படி மாற்றப்படும் சொன்னால், நீங்கள் அவன் மேலே காண்பிக்கிற அன்புனால தான் அவனுடைய உள்ளம் என்ன பண்ணப்படும்? மாற்றப்படும். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான். வெறும் வரங்களில் கிரியை செய்கிறதுனால தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வளர்த்தவே முடியாது. இந்த சபையில் பிரச்சனை தான், எல்லாருக்கும் வரம் இருக்குது, ஆனால் யாருக்கிட்டையும் என்ன இல்லை? அன்பு இல்லை. ஒருத்தன் வந்தானா அவனை நேசித்து அவனை கூட்டிகிட்டு அவன் மேலே பாசம் காட்டி, அவன் மேலே இரக்கம் காட்டி, அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்வதற்கு இவங்களுக்கு யாருக்கும் மனசு இல்லை. ஆனால் அந்நிய பாஷையில் நிரம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, வரங்களில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இப்படி கர்த்தர் சுகமாக்குறாரு, அது இது எல்லாம் சொல்கிறாங்களே, ஆனால் ஒரு மனுஷனாக நேசிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை. இன்றைக்கி எத்தனையோ சபைகள் ஜாதியில் பிரிவினவாதத்தில் பிரிந்து கிடக்கிற சபைகளை நம்மளால் பார்க்க முடியும். விசுவாசிகளுக்கு அந்நிய பாஷை இருக்குது, விசுவாசிகளுக்குள்ள தீர்க்க தரிசனம் இருக்குது, விசுவாசிகளுக்குள்ள சுகமாக்குற வரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பான். ஏன் தள்ளி தள்ளி உட்காந்து சாப்பிட்றான்? ஐயோ அவங்கெல்லாம் அந்த குரூப்புங்க, அவங்க கூடலாம் சேர்ந்துங்களால உட்காந்து என்னையா அன்பு இது? பொண்ணு பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறோம். இந்தியாவில் இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஜாதி ஒழிக்கவே முடியாது. என்ன மாதிரி கல்யாணம் பண்ணணும்? அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது, எவனா கொடுக்குறானா? எனக்கு கொடுத்தாலாம் வாங்க மாட்டேன், போங்கடா வாங்கணும். நீங்களாவது உங்கள் ஜாதியாவது. நானா ஜாதி பார்த்தா கல்யாணம் பண்ணேன்? என்ன இனம்னு கூட தெரியாது, என்ன ரகம்னு கூட தெரியாது. அல்லேலூயா. ஒரே ஜாதி, ஆண்டவருடைய ஜாதி, ஒரே ஞானஸ்தானம், ஒரே ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யாராவது பண்ணுறீங்களா? கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? முதல்ல எந்த ஊர் பாஸ்டர், எந்த வகையார் இவங்க எல்லாம் நாளைக்கு பிரச்சனையாக வருதுங்க. பிரச்சனை எல்லா இடத்துலையும் தான் வருது. சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணணுக்குள்ளே தான் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. பிரச்சனை வராமல் இருக்குதா? கிறிஸ்தவன் சொல்லிக்கொண்டு அந்நிய பாஷையில் நிரம்பிக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டு, இன்றைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்முடைய சபையில் இருக்கிற மிகப்பெரிய பிளவு என்னன்னு சொன்னால் இந்த ஜாதி தான். அதை நிறைய பேர் செய்து கொண்டு வருகிறாங்க. என்ன அவங்கெல்லாம் அந்நிய பாஷையில் நிரம்பி, பவுல் சொல்றாரு, ஒரு மனுஷனாக மதிக்கலைன்னு சொன்னால் நீ எல்லாம் என்னையா நீ ஊழியம் செய்து, என்னையா நீ ஆத்துமாக்களை ரட்சித்து, என்னையா நீ சபை கட்டி, எனக்கு அவங்களுக்கு ஒரு சோறு இவங்களுக்கு ஒரு சோறு, இவன் ஒரு சோறு போட்டுக்கிறது, அடுத்தது அவன் தனியாக அவன் ஒரு சோறு போட்டுக்கிறது. இதே ஒரு குரூப்பிசம். என்ன நீ சோறு போட்டு உங்கள் சோறு அது எங்கேயும் போகாது, அங்கேயே தான் கிடக்கும். அதில் கர்த்தர் பிரியப்படவே இல்லை. ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கிறது, ஒரு 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 மனுஷனை, ஒரு மனுஷியை தேவன் தன்னுடைய சாயல்ல படைத்திருக்கிறார். அல்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு மனுஷனை தேவன் தன்னுடைய சாயல்ல படைத்திருக்கிறார். ஒரு வெள்ளைக்காரன் தொழு நோயாளியோடைய தோலை தொட்டு அவனுக்கு புண்ணில் மருந்தை போட்டு அவன் தொழு நோயை கட்டி, அன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் கொண்டு போய் லெப்ரஸ் காலனின்னு கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அவன் சாப்பிட்டானா அவன் செத்து போனானா அப்படின்னு கூட பார்க்காம போன அந்த காலத்தில் ஒரு வெள்ளைக்காரன் படித்தவன் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் தொழு நோயாளியாக தொட்டு அவனுடைய காயத்தை கட்டி அவனுக்கு மருந்து போட்டு, லெப்ரஸாக இருந்தாலும் அவன் கனத்தோடு மரியாதையோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஊழியத்தை செயல்படணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வரங்களில் கிரியை செயலினாலும் ஒரு அன்பு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது. ஒரு தமிழக கலெக்டர் கிரகாம் ஸ்டெயின்ஸ் ஒரிசாவில் இருக்கும்போது ஒரு தமிழக கலெக்டர் அங்கே பக்கத்தில்
அந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு யூடியூப்பில். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய மனைவி ஃபோன் பண்ணாங்களாம், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் ஸ்டெயின்ஸ் வராரு, நாம் எல்லாத்தையும் சரி பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பாடு ஏதோ ஒன்று தயார் செய்ய சொல்லியிருந்தாராம். அப்புறம் வந்தாராம், ஸ்டெயின்ஸ் வந்தாராம். அவர்கிட்ட உட்காந்து பேசினாராம். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருந்தாராம், பேசிகிட்டே இருந்தாராம். அப்புறம் சாப்பாடெலாம் கொடுத்தாங்களாம். சாப்பிட்டு எவ்வளோ அற்புதமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு புகழ்ந்தாராம். அப்போ இவர் ஸ்டெயின்ஸ் கிட்ட பேச நம்மளுடைய இந்தியாவை பற்றி, நம்மளுடைய மொழியை பற்றி, நம்மளுடைய ஜனங்களை பற்றி அவருக்கு இருந்த அறிவு என்பது அவ்வளவு அமேசிங்காக இருந்தது. ஒரு வெள்ளைக்காரன் இந்த அளவுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தேவையே இல்லை, ஒரு அத்தியாவசியமே இல்லை. அந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு அவங்களுக்கு அவசியமே இல்லை. ஆனாலும் அவங்க எல்லாத்தையும் கலந்து படித்து எல்லாம் அந்த மக்களை அந்த அளவுக்கு நேசித்தாங்க. அப்போ ஒரு முறை யாரோ ஒருத்தன் அடிபட்டு, ஆம்புலன்ஸே கிடையாது அந்த ஊருக்கு, அடிபட்டு ரோட்டில் கடந்தானான், ரத்தம் போயிட்டுருக்கான். உடனே இவர் போனாராம். இவர் போன வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் அப்போ ஜீப் இல்லாமல் போயிருக்கிறாராட்டிருக்கு. போன வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ரத்தம் போயிட்டு கிடக்குது. அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம். எந்த வாகன வசதியில் எதுவுமே இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்டெயின்ஸோட கார் அந்த வழியில் வருது, ஜீப் வருது, அவர் வச்சுருந்த ஜீப். உடனே இவர் பார்த்தாராம், ஸ்டெயின்ஸ் நம்ம ஃப்ரெண்டு தானே, அவரை நிறுத்தி உதவி கேட்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டெயின்ஸை கூப்பிட்டாராம், நில்லுங்க, இந்த மாதிரி ஒருத்தர் அடிப்பட்டு கிடக்கிறார், இந்த மாதிரி பார்க்குறாரு. உடனே ஸ்டெயின்ஸு ஃபஸ்ட் எய்டு கிட்டு எல்லாமே அவர் ஜீப்பில் ரெடியாக இருந்துச்சான். முதல்ல அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாராம், அவருக்கு பேண்டேடு போட்டாராம், எல்லாம் பண்ணாராம், கட்டினாராம், எல்லாமே பர்ஃபெக்டாக அவருக்கு தெரிஞ்சிருந்தான். பண்ண உடனே என்ன பண்ணாராம், அப்படியே அவர் என்ன பண்ணாராம், கொண்டு போய் தன்னுடைய காரில் வைத்துட்டு கொண்டு போய் இது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அந்த மனுஷனுக்கு உதவி செய்தாராம். அப்போது இவர் சொல்கிறாரு, அந்த கலெக்டர் சொல்கிறாரு, அந்த ஊரில் எல்லாருக்கும் பிரிவினமாக தான் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க, யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஸ்டெயின்ஸ் பாருங்கள், எதையுமே பார்க்காம உடனே அவரை ஃபஸ்ட் எய்டு பண்ணி கொண்டு போய் சேர்த்தினார். அதிலிருந்து எனக்கு ஸ்டெயின்ஸ் மேலே இருக்கிற மரியாதை என்பது தாங்க முடியாத ஒன்று. இதெல்லாம் நடந்த பிறகு இந்த ஸ்டெயின்ஸோடைய எரிப்பு சம்பவம் நடக்கிறது. ஸ்டெயின்ஸோடைய எரிப்பு சம்பவம் இவர் கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட பிறகு இவர் போனால் ஸ்டெயின்ஸோடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. அதான் 2 பசங்க அவரோடு சேர்த்து எரிக்கப்பட்டாங்க. ஸ்டெயின்ஸோடைய மனைவி இவரால் பார்க்கவே முடியல, இந்த கலெக்டரால். தேம்பி அழுகுறார். நான் என்ன சொல்லுவேன், என் வீட்டில் சாப்பிட்டாங்க, எவ்வளவு நம்ம மக்களை நேசித்தாங்க, எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருந்தாங்க, இப்பேற்பட்ட ஒரு ஃபாரினருக்கு இந்த ஜனங்க கொடுத்த பரிசு இதுதானா அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்திலே அவரால் என்ன பண்ண முடியல, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன் தான் அந்த ஜனங்க இப்படி பண்ணாங்க, ஏன் இவரை இப்படி பண்ணி, பிடிக்கலன்னா அவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கொடூரத்தை தன்னுடைய நாட்டை விட்டுட்டு இந்த ஜனங்களை நேசித்த ஒரு மனுஷனுக்கு இதோட ஒரு கொடுமையான காரியத்தை செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெயின்ஸோடைய மனைவியை, தன்னுடைய மனைவி போய் கட்டி அழுதாங்களாம். இவர் அழுதாராம், 2 பேரும் அழுதாங்களாம். கடைசியில் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு இவரால் தூங்கவே முடியல. ஏன்னா இந்த ஜனங்கள் செய்ததை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் அவருக்குள்ளே இருந்து, அப்புறம் ஒரு நாள் சரி ஏதோ ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு என்ன பண்ணிட்டார், இந்த காரியத்தை செய்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அதிலிருந்து வெளியே வருவதற்கே பல நாட்கள் ஆச்சான். இது நடந்த சம்பவம் யூடியூப்பில் இருக்குது. அந்த கலெக்டர் பேசினது, அந்த ஆஃபீஸர் பேசினது, பேட்டி இருக்குது. பார்க்கும்போது இந்த அன்பு இல்லைன்னு சொன்னால்
நாம் ஒரு மனுஷன் மேலே அவன் மேலே அந்த அன்பை அகாப்பே என்கிற அன்பை நம்ம செலுத்தலைன்னு சொன்னால் அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தவே முடியாது. இன்றைக்கி சபைகள்லாம் ஏன் வளரல அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆவியில் நிரம்புறீங்க ரைட்டு, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அன்பு, ஒரு அவிவிசுவாசியை நேசிக்கிற அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்து 4ஆம் வசனத்தை வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயம் உள்ளது, பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமார்ப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா. ஒருவேளை அன்பு, தேவன் கொடுக்கிற அந்த அகாப்பே அன்பு, இதை வெளிப்படுத்துகிறவங்களாம் நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொன்னால் ஆவியின் வரங்களில் செய்ய முடியாத காரியத்தை கூட செய்ய முடியும். அல்லேலூயா. ஒருவேளை அந்நிய பாஷை இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம், நாளைக்கு பேச முடியாத நாட்கள் கூட வரலாம். இன்றைக்கி வெளியே போய் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறோம், நாளைக்கு ஆண்டவரை பற்றி வாயை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஆனாலும் அங்கே அன்பு என்பது கிரியை செய்து கொண்டு தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போது ஒரு விசுவாசி கர்த்தருக்குள்ளே நடத்தணுன்னா முதல்ல அவங்கள நேசிக்க ஆரம்பிக்கணும். அன்பு நம்ம அவங்க மேலே காட்டணும். இல்லைன்னா ஆண்டவர் அவங்கள சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அவங்க மேலே அன்பு செலுத்தணும். யாராக இருந்தாலும் சரி அன்பு செலுத்தணும். எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி. இயேசு கிறிஸ்து எப்படி ஒருத்தவங்களை பார்க்குறார், எப்படி அவங்கள நேசிக்கிறார், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் அன்பு செலுத்துகிறாங்க. எப்படி செலுத்துகிறாங்க, நாம் ஏதாவது ஒன்று செஞ்சால் அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இது எப்படின்னா, நான் உங்களுக்கு தேங்காய் சோறு செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் எங்களுக்கு புளி சோறு செஞ்சு கொடுங்கிற மாதிரி 2 பேர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் எதுனாலும் செய்யாது. இதுக்கு பேர் அன்பு கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் சகோதரனுக்காக, தன் சகோதரிக்காக இறங்குறவன் தான் உண்மையாக அன்பு செலுத்துறவன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆவியின் வரங்கள் இருக்கலாம், ஆவியின் வரங்கள் இல்லாமலும் போகலாம், ஆனால் என்றைக்குமே அன்பு மாறாது. அல்லேலூயா. மீதி அடுத்த வாரம் பார்ப்போம், எழுப்பி இருப்போம். இன்னும் கடைசியாக உயிர்த்தெழுதலை பற்றி பேசியிருக்கிறார், அது அடுத்த வாரம். இன்றைக்கு பார்த்த 2 காரியம், ஆவியின் வரங்கள், அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை, கோபம் இல்லை, பொறுத்திருக்கும். தேவன் இந்த அன்புல நம்மளை கிரியை செய்ய வைக்கணும். அகாபே என்கிற அன்பு. யோவான் 3:16 சொல்லுது, தேவன் உலகத்தை நேசித்தபடியால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தன்னைத்தானே சிலுவையில் நமக்காக கொடுத்தார். இன்னைக்கு நீங்கள் உங்களை எத்தனை பேர் கொடுக்குறீங்க? நேசிங்க, உங்களுடைய சொந்தக்காரங்களை நேசிங்க, நண்பர்களை நேசிங்க, கூட வேலை செய்கிறவங்களை நேசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பில் நீங்கள் அவங்கள நேசிங்க. அவங்க எதுவும் உங்களுக்கு செய்யலினாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்களுக்கு கிறிஸ்து என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அந்த காரியத்தெல்லாம் செய்யுங்க. நீங்கள் உண்மையாகவே அன்பை வெளிப்படுத்தும் போது
நிச்சயமாகவே உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்ப்பார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருவாங்க. இன்றைக்கு அநேகர் சுயநலமாய் வாழுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய வரங்கள் அதை பார்க்கிறோம் அன்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீங்க. யாரோ ஒருத்தர் நம்மளை நேசித்து, இந்தியாவை நேசித்து, இந்திய மக்களை நேசித்து யாரோ ஒருத்தர் தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து வந்தார், நம்மளெல்லாம் ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். அதே போல் நீங்கள் சுமக்கலன்னு சொன்னால் அநேகர் பரலோகத்துக்கு போகிறத விட நரகத்துக்கு போகிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து அந்த மக்கள் மேலே தேவன் காட்டுகிற அன்பை கொண்டு போய் சேருங்க. ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துங்க, சுவிசேஷம் அறிவிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை நடத்துவார், சபையை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையிலும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு இடையே அன்பு வளரட்டும். ஆண்டவரே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துகிறவர்களாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால நீர் வரங்களை கொடுத்ததுக்காக நன்றி, வரங்களிலே அநேகரை பயன்படுத்துவதற்காக நன்றி. அதே போல வரங்களை பெற்றவர்கள் அன்புள்ளவர்களாய், எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய், ஆதரிக்கிறவர்களாய், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற முடியாது நாங்கள் செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. என்னுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக, பலப்படுத்துவீராக, சுகம் தருவீராக. தேவனுடைய சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் போற்றிடுமேங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவுமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவர். ஆமென். அல்பாவுமேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு.